ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் சௌகரியம் சம்பவ பகுலம். இது ஒரு மலையாள படம். நசீர் படருடின் டைரக்ஷனில் ஜியோ பேபி, அன்னு ஆண்டனி, சாஜின் இவங்கெல்லாம் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு மிடில் ஏஜ்டு மேனாக இருக்கிறாரு. இவர் செக்யூரிட்டியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஒரு சிஸ்டரும் ஒர்க் பண்ணுறாங்க. அவருக்கும் இவருக்கும் சின்னதாக ஒரு அஃபேர் இருக்குது. பட் த சேம் டைம் அவருக்கு 2 பசங்க, அதாவது மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. 2வது பொண்ணு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மூத்த பொண்ணோட மாப்பிள்ளை ஒரு குடிகாரனாக இருக்கிறான், ஊதாரியாக இருக்கிறான், வேலை வெட்டிக்கு போகாமல் அந்த பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஸோ இவர் இதனால் அவன் மேலே ரொம்ப இரிட்டேட்டாகவும் கோவமாகவும் இவர் இருக்கிறாரு. இதே சேம் டைம் 2வது பொண்ணு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்குது. அது ஒரு பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். பட் ஆனால் அது டியூஷன் போகிற இடத்துல அந்த டியூஷன் வாத்தியாரால் கற்பழிக்கப்படுது. ஸோ இதுக்கு பிறகு படத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த கதையை கொண்டு போகிறாங்க. ஸோ இவருக்கு மருமகன் மேலேயும் ஒரு வருத்தமும் கோபமும் இருக்குது. 2வது பொண்ணோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற வேதனையிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு பிறகு இந்த கதையில் என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்துச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதை. இதில் படத்தில் இவருக்கு சின்னதாக ஒரு அஃபேர் காட்டுறாங்க. அதாவது அந்த சிஸ்டரோட இவருக்கு சின்ன அஃபேர் இருக்குது. அது டீசெண்டான அஃபேராக அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பட் தன்னோட 2வது பொண்ணு கற்பழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை ரிஜெக்ட் பண்ணுற விதம்லாம் ரொம்ப யதார்த்தத்தோடு மேட்ச் ஆணுச்சு. ஸோ இந்த படம் ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்லோபானாக தான் போகும். மலையாளத்துக்கே உண்டான அந்த ஸ்டைலில் இந்த படம் போயிட்டுருக்கும். ஸோ கண்டிப்பாக டைம் கிடைச்சா பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.